சுருளி மலையில் முருகன் இன்னும் தியானம் செய்கிறாரா? தென் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் வானுயர்ந்த மரங்களும் ரகசியங்கள் புதைந்த குகைகளும் சூழ்ந்த சுருளி மலை காலங்காலமாக சித்தர்களின் புகலிடமாய் திகழ்கிறது. இன்றும் அங்கே சூட்சும உடலோடு சித்தர்கள் வாழ்வதாக ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நிலவுகிறது. இந்த மலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் குகைக்குள் முருகப்பெருமான் இன்றும் ஆழ்ந்த தியான நிலையில் வீற்றிருப்பதாக ஒரு மர்மம் தலைமுறையாக சொல்லப்பட்டு வருகிறது. மற்ற ஆலயங்களில் முருகன் அலங்காரத்துடன் காட்சியளிக்க, இங்கு அவர் ஒரு யோகியாக எளிய கோலத்தில் அருள் புரிகிறார். இந்த குகைக்குள் நுழையும் பக்தர்கள் ஒருவித விளக்க முடியாத சக்தி வாய்ந்த அதிர்வை உணர்வதாக கூறுகின்றனர். சில சித்தர் மரபினர் அமாவாசை இரவுகளில் குகையின் ஆழத்தில் ஒரு அணையாத ஜோதி ஒளிர்வதாகவும், அதுவே முருகப்பெருமானின் தியான ஒளி என்றும் ரகசியமாய் பேசிக் கொள்கின்றனர். இந்த ஜோதியை காணும் பாக்கியம் சித்தர்களுக்கு மட்டுமே உரியது என நம்பப்படுகிறது. சுருளிமலை குகையின் இந்த ரகசியம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக உண்மையை பறைசாற்றுகிறது. முருகப்பெருமானின் இந்த நித்திய தியானம் நம் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு ஆழ்ந்த அமைதியை, ஒரு புதிய அனுபவத்தை தேடி அழைக்கிறது. சுருளி மலையின் மர்மம் இன்னும் தொடர்கிறது. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.